பத்திரிகையாளர்கள் அப்படின்ற பொருளில சிலர் தான் பேசிட்டு இருப்பாங்கல்ல. ஏன்னா இவங்க வச்ச விமர்சனங்கள்லாம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருந்ததுன்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு வந்து பதில் வந்து நாகரிகமா இருக்கணுமா. ஏன்னா அவர் முதலமைச்சரா இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தவர்லாம் என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏய் நீங்களா அந்த யோகிய தரமா பேசுறது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து கேள்வி வரும். ஒரு பர்சனலா என் கண்ணில் தண்ணி வந்தது. அதெல்லாம் என் செருப்புல ஓட்டின சாணியா நான் நினைச்சு அதை வந்து கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கொச்சப்படுத்தி இன்னைக்கு வந்து டிபேட்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு 4-5 பேர் பேசிட்டு இருக்காங்க. செந்தில்வேலு, கோட்டீஸ்வரன், ஜீவசகாப்தன், இன்னொரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் மனசாட்சின்றதை தூக்கி தூரம் வச்சுட்டு இது நடிப்பு, இது அரசியல் பண்றாங்க. அதுலயும் நாம் தமிழர் கட்சியில இந்த இடுமவன காத்தின்னு ஒருத்தன் சாட்டை தூரமா ஒருத்தலாம் இருக்காம பாருங்க. சொல்றாங்க. ஆனா இந்த திமுகவுல சேர்ந்தவங்க, திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்க, திமுகவுக்கு வாடகைக்கு பேசுறவங்க எல்லாம் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அருகதையற்ற 888 கோடி வேலைக்காக காசு வாங்கிட்டு டிஎன்பிஎஸ்சி மூலமாக தேர்வு வச்சு ஆட்களை எடுக்காம அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு தேர்வை வச்சு ஊழல் பண்ண இவர்கள்லாம் அரசு வேலைக்கு காத்திருக்கக்கூடிய இளைஞர்களை பத்தி, மாணவர்களை பத்தி பேச தகுதி அற்றவர்கள். நான் காசை திருப்பி கொடுத்துட்டேங்க, என் மேல இருக்க வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறாங்க, இந்த வழக்கை முடிச்சு வைங்கன்னு சொல்லி அப்ரூவரா மாறின செந்தில் பாலாஜி இன்னைக்கு குளத்துக்குள்ள கொத்து புரோட்டா வாங்கிட்டு போனவங்க இதை பத்தி பேசவே கூடாது. நேற்று கரூரில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சு பெரும் பேசு பொருளா. அது வந்து இன்னைக்குதான் பேசு பொருளா ஆகுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து அரசியல் பேச, நேரடி அரசியலுக்கு வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவர் என்னங்க இவ்வளவு நேரம் தான் பேசுறாரு, அவர் என்னங்க சாஃப்டா பேசுறாரு, அவர் என்னங்க சினிமா டைலாக் மாதிரி பேசுறாரு, அவர் என்னங்க இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு, என்னங்க மக்கள் மொழியில கொலோக்கியல் லாங்குவேஜ்ல பேசுறாரு, இப்படின்ற விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கிறவங்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. பார்த்து படிக்கிறாரு, இல்லைன்னா அவருக்கு வந்து உண்மையான டேட்டா தெரியல, அவர் பேசுறதுல வந்து ஒரு நடிப்பு தன்மை தெரியுது, அவர் நடிக்கிறாருங்க, ஸ்கிரிப்டை படிக்கிறாருங்க, இப்படி பல விமர்சனங்கள் வந்தாலும் எனக்கு உண்மையா, மக்களுக்கு உண்மையா இப்படிதான் இருக்க போறேன், இப்படிதான் பேச போறேன். நீங்க அடுக்குமொழியில பேசி ஏமாத்துனதெல்லாம் போதும், அப்படியே பேசி ஏமாத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, நான் மக்களுக்காக பேசுறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கவர் தான் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஓகே, கரூர்ல பேசின விஷயங்கள் நிறைய அரசியல் சர்ச்சைகளை வந்து கிளப்பி இருக்கு, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காரு. இதை வந்து பல பத்திரிகையாளர்கள் அப்படின்ற போர்வையில சிலர்லாம் பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கேட்ட வந்து ஒரு நாகரிகமற்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்து நாகரிகமா பதில் சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவங்க வச்ச விமர்சனங்கள்லாம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இருந்ததுன்றதெல்லாம் வந்து இவங்களுக்கு தேவையில்லை. அதுக்கு வந்து பதில் வந்து நாகரிகமா இருக்கணுமா. ஏன்னா அவர் முதலமைச்சரா இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்தவர்லாம் என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏய் நீங்களா அந்த யோகிய தரமா பேசுறது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே வந்து கேள்வி வரும். முக்கியமா இதுல இந்த கரூர் சம்பவத்துல நான் பார்த்தது, அண்ணன் பேசுனது, அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துனது, அதையெல்லாம் வந்து எனக்கு பெருசா வந்து தெரியல. ஏன்னா இந்த அடி கண்டிப்பா திமுக விழும், அவங்க அழப்போறாங்க, கதறி கதறி அழப்போறாங்கன்றது நல்லாவே தெரியும். ஆனா நான் பார்த்து ஒரு மாதிரி எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப எமோஷனல் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேலை அந்த ஜியோவை வந்து அரசாணைய அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்குற அந்த ஒரு நிகழ்வு, அதுதான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு பர்சனலா என் கண்ணில் தண்ணி வந்தது அந்த விஷயத்தை வந்து செய்திகள் அந்த வீடியோவை பார்க்கும்போது. ஸோ அந்த இடத்துல நான் பர்சனலா என்ன வந்து அந்த இடத்துல நான் பொருத்தி பார்த்துக்கிட்டேன். அந்த ஒரு இடத்துல நான் விஜயா இருந்திருந்தேன்னா எந்த அளவுக்கு உடஞ்சிருப்பேன், எந்த அளவுக்கு என் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நான் யோசிக்கும் போது, நான் லிட்டரலி ட்ரெயினில் உட்காந்துட்டு தான் அந்த நியூஸ் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே வந்தேன். எனக்கு வந்து கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் எப்படி சொல்றது, இது வந்து மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் வந்து என்னுடைய உணர்வை நான் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதுக்கு எதனா அர்த்தம் கற்பிச்சு கமெண்ட்ல சிலர்லாம் வந்து கேவலமான வார்த்தைகள்லாம் போட்டுட்ருக்காங்க. சிலர்லாம் இல்லை, ஒருத்தர் மட்டும். அந்த ஒருத்தர் யாருன்றது நான் தெரியும், அவருக்கு நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா விமர்சனங்களுக்கு இல்லை சரியாக கேட்குற கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம். அநாகரிகமான வார்த்தைகளை போட்டு கொச்சையாக பேசுகிறவங்களாம் நம்ம பதில் சொல்லி அவங்களுக்கு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையெல்லாம் என் செருப்புல ஓட்டின சாணியாக நான் நினச்சி அதை வந்து கடந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த செருப்பு சாணியை வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், அது வந்து கடந்து போகணும், தூக்கி தலையில் வச்சுக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். இந்த அரசாணை கொடுத்தது, அரசு வேலை கொடுத்ததுல விமர்சனங்கள் இருக்கு, அது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து டிபேட்டபிள். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாக்களிச்சது ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம். அவர்களில் பல பேர் வந்து இது வரைக்கும் அரசு வேலையை நோக்கி வந்து கடுமையாக வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு போயிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ எல்லாருக்குமே கலெக்டர் வேலையோ இல்லை வந்து தாசில்தார் வேலையோ குரூப் 1 வேலையோ எதுவும் கொடுத்துடல. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்றா போல, அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்றார் போல அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதுவும் நீதிமன்றம் சொல்லிச்சு அது தற்காலிக வேலை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, தற்காலிக வேலை தான். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் எக்ஸாம்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் கண்டிப்பாக இருக்கும்.
இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியிலேயே குரூப் 1 எக்ஸாமுக்கு 76 பேர் தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க 2025 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில். அது போக கிட்டத்தட்ட ஒரு 6000 பேருக்கான ஒரு வேலை வாய்ப்பை வேலை இது வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆண்டும் குரூப் 1க்கு வந்து ரொம்ப சொற்பமான இடங்கள் தான் பணியிடங்கள், காலி பணியிடங்கள்லாம் அறிவித்து அதுக்கான தேர்வுகள் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இன்னும் குரூப் 2 குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸ்லாம் வருது. இந்த வருஷம் அதுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த வேலை கொடுத்தது அப்படின்றத ஏற்க முடியுமா முடியாதா அப்படின்றது. முக்கியமா இந்த இடத்துல கரூர் சம்பவம் அந்த குடும்பத்தை விஜயனா ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் அந்த இடத்துல வந்து என்னை பொருத்தி பார்ப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எமோஷனலான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு லிட்ரலி வந்து கண்ணில் தண்ணி வந்தது காரணம் அந்த இடத்துல அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தலை குனிஞ்சு தான் அந்த ஜீவோ வந்து அவங்க கிட்ட கொடுத்தாரு. இதை வந்து நான் யோசிச்சு பார்க்கணும், மகாபலிபுரத்துல ஒரு அழைச்சி வந்து எல்லாரையும் குடும்பத்தை அழைச்சி அவங்க கிட்ட துக்கம் விசாரிச்சாருன்றதெல்லாம் நக்கலா பேசுவாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்றது அன்னைக்கு அவர் எவ்வளவு உடஞ்சி அழுதுருப்பாருன்றதை நான் அதை ஃபீல் பண்றேன். இன்னைக்கு அந்த அந்த ஜியோவை வாங்குறவங்க கண்ணில் இருந்து தண்ணி வர்றத, இல்லை இவர் கண்ணில் இருந்து தண்ணி வருது, அதாவது கண்ணில் இருந்து தண்ணி வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ண அந்த முகம் வந்து எப்படி மாறும் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். இது நடிப்புனால சத்தியமா முடியாது. நடிக்கிறவங்க அந்த சினிமாவில் கூட பண்ண முடியாது. அவருமே வந்து இது மாதிரி சினிமாவில் நடிச்சது கிடையாது. ஏன்னா அது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அதை வந்து கொச்சப்படுத்தி இன்னைக்கு வந்து டிபேட்ஸ் எல்லாம் உட்காந்து ஒரு 4-5 பேர் பேசிட்டு இருக்காங்க. செந்தில்வேலு, கோட்டீஸ்வரன், ஜீவசகாப்தன், இன்னொரு 4-5 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் மனசாட்சின்றதை தூக்கி தூரம் வச்சுட்டு இது நடிப்பு, இது அரசியல் பண்றாங்க. அதுலயும் நாம் தமிழர் கட்சியில இந்த இடுமவனு காத்தின்னு ஒருத்தன், சாட்டை தூரமா ஒருத்தலாம் இருக்கான் பாருங்க. சோறு தான் திங்கிறாங்களான்னு தெரியல, சரி ஏதோ ஒன்று தின்னுட்டு போகட்டும், அவங்க வயிற்ற வளர்க்கணும்ல, எதையாவது தின்னு தானே வளர்க்கணும். அப்படிப்பட்டவங்கலாம் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப ஈனத்தனமா இருக்கு. என்னன்னா இவங்கெல்லாம் இப்படி பேசி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்படி பேசி 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 திமுகவை இன்னைக்கு வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க, ஸ்டாலினை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. இன்னமும் பேசுறாங்க, பேசுங்கடா அப்படின்ற மாதிரி தான் அதை விட்டாங்க. அதை வச்சு நம்ம பெருசா டீப்பா போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஏன் அந்த பர்சனலாக வந்ததுன்னா, நான் பர்சனலா அந்த கரூர் ஃபேமிலி ஒவ்வொன்றுத்தையும் நான் வந்து போய் பார்த்து பேசியிருக்கேன். இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள்லயே நாங்கள் ஒரு டீமாக போயிட்டு அது வந்து நம்ம சேனல்லேயே நம்ம அந்த வீடியோஸ்லாம் போட்டிருந்தோம். வீடியோவாக போடல, நான் வந்து அதை ஃபோட்டோ கலெக்ஷன்ஸாக எடுத்து தான் நான் போஸ்ட் பண்ணேன். ஏன்னா வீடியோஸ் வந்து அது எனக்கு போடுறதுக்கு மனசு வரலை. அது ரொம்ப சென்டிமெண்டலாக சிலதெல்லாம் வந்து அவங்க சென்டிமெண்டலாக பேசுகிறதே இங்கே வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அதை கொச்சைப்படுத்தக்கூடிய வேலையை சில நாய்கள்லாம் செய்யுது. அந்த நாய்களுக்காகலாம் நான் தீனி போடணுன்ற அவசியம் இல்லைன்னா அந்த வீடியோஸை நான் போடல, வெறும் ஃபோட்டோஸாக தான் நான் போட்டு எல்லா வீட்டுக்கும் கரூரில் போயிருந்தேன். அதில் முக்கியமாக அந்த 1.5 வயசு குழந்தை இறந்தது, இந்த 2 வயசு குழந்தை சொல்கிறாங்க இல்லையா, அந்த குழந்தை இறந்த வீடுகள்லாம் நான் போய் பார்த்துருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஏன்டா 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்து இப்படி வந்து வராதுன்னு தானே சொன்னாங்க, தூக்கிட்டு வந்து இப்படி பறி கொடுத்துட்டேடாங்கன்னு. இதை நான் ஏற்கனவே டிபேட்லையும் பேசியிருக்கேன். அந்த 2 வயசு குழந்தை இறந்தது இல்லையா, அந்த குழந்தையோட வீட்டில இருந்து ஒரு 10 அடி தள்ளி வந்தோன்னா இந்த ரோடு வேலுச்சாமிபுரம் மெயின் ரோடு, ஈவெண்ட் நடந்த இடம், விஜய் நான் நின்று பேசின இடம். தினம் நான் இந்த இடத்துல தானே அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு உட்காந்து விளையாட்டு காட்டுவேன், பேசுவேன். அவங்க அத்தை தூக்கிட்டு வந்தாங்க அந்த குழந்தைய. அவங்க அத்தை தூக்கிட்டு வந்து இப்படி ஆகிப்போச்சுன்னா அவங்க அத்தை தான் வந்து வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க தான் எங்ககிட்ட பேசினாங்க, அவங்க அப்பாவும் என்கிட்ட பேசினார். இன்னைக்கு வந்து அவர் அரசாணை வாங்கிட்டு வெளியே வந்து ஏதோ பேட்டி கொடுத்தாருமோனே அவரை போட்டு அந்த விமர்சனம் அவ்வளவு கொச்சியா. இதையே தான் அன்னைக்கு விஜய் அவர்கள் அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தப்போ கேவலமா பேசினாங்க. தன் பிள்ளை 2 செத்து போச்சுன்னு ஒரு அம்மா சிரிச்சுனே பேட்டி கொடுக்குதுன்னு சொன்னாங்க. நான் அப்பவே சொன்னேன், அந்த அம்மாவுக்கு 8 பல்லு, அவங்க சாதாரணமா நின்றுகிட்டு இருந்தாலே அவங்க முகம் வந்து சிரிச்ச மாதிரியே தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அதை எவ்வளவு கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளோ பண்ணாங்க. ஒரு லேடி, நான் தெளிவாக சொன்னேன், அவங்க ஹஸ்பண்ட் வந்து டைலர் வேலை பார்க்குறாரு. அவர் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன். இப்போ என்ன பண்ண போறேன்னு தெரியலப்பா அப்படின்னு புலம்புன ஒரு லேடி. அவங்க வீட்டில் வந்து அவங்க மாமனார் மாமியார் வயசானவங்க இருக்காங்க, அப்பா அம்மா வயசானவங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 3 வயசு பையன் இருந்தான். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இருந்த லேடி அவங்களுக்கு வந்து இந்த 20 லட்சம் ரூபாயை விஜயண்ணா கொடுத்தப்போ அது வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பினவங்க. எனக்கு வேணான்னு சொல்லி திரும்ப அனுப்பினவங்க அவங்களுக்கும் இன்னைக்கு அரசு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்க அதை நேரடியா வந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அன்னைக்கு என்ன பண்ணாங்க, அந்த 20 லட்சம் ரூபாய் திரும்ப அனுப்புறதுக்கு இந்த திமுக எந்த அளவுக்கு வேலை செஞ்சதுன்னு தெரியும். அவங்களுக்கு உண்மை என்னன்றதை புரியும். இவர் எந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்றத அவங்க புரிஞ்சுட்டாங்க. உண்மையிலே வந்து சாதாரண பொதுமக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. வேலை கொடுத்தது சரியா தவறா அது டிபேட்டபிள், நான் அதுக்குள்ள வரல. அது சரின்னுலாம் நான் வந்து பேச விரும்பல. அது தவறுன்னும் நீங்க வந்து சுட்டி காட்டக்கூடியவர்கள்லாம் யோகியர்கள் கிடையாதுன்னு நான் சொல்ல வந்தேன். பொதுமக்கள் கேட்குறாங்களா கேட்கட்டும், இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக பயிற்சி எடுக்கிறவங்க கேட்குறாங்களா கேட்கட்டும். தாராளமா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அண்ணனுக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. யாருக்கு? பொதுமக்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்காக
போராடுகிறவர்களுக்கு அவங்க வீடியோ எல்லாம் போடுறாங்க, நிறைய பேர் வந்து திட்டுறாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை விஜய் அண்ணாவுக்கு இருக்கு. இல்ல அவர்களுக்கு ஏற்றாற் போல இந்த முறை தேர்வுல எந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்க போறாங்கன்றதுல தமிழக வெற்றி கழகத்துடைய அரசுக்கு அந்த ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா அந்த திமுகவுல சேர்ந்தவங்க, திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்க, திமுகவுக்கு வாடகைக்கு பேசுறவங்க எல்லாம் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அருகதையற்ற ஜென்மங்கள். கடந்த ஆண்டு KN நேரு அவர்களுடைய துறையில நூற்றுக்கணக்கான வேலைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் 888 கோடி ஊழல் வேலைக்காக காசு வாங்கிட்டு TNPSC மூலமாக தேர்வு வச்சு ஆட்களை எடுக்காம அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு தேர்வை வச்சு ஊழல் பண்ண இவர்கள்லாம் அரசு வேலைக்கு காத்திருக்கக்கூடிய இளைஞர்களை பத்தி, மாணவர்களை பத்தி பேச தகுதி அற்றவர்கள். நீங்க கேள்வி கேட்கறதுக்கே தார்மீக உரிமை இல்லாதவங்க. பேசலாமா நீங்க? செந்தில் பாலாஜின்னு ஒருத்தருங்க, கரூர் கம்பெனி ஓனர், ஓடி 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 ஒளிஞ்சிருக்காருல அவரு. அந்த வாயெல்லாம் இதை பத்தி பேசலாமா? தயவு செஞ்சு சொல்லுங்க, எதுக்காக செந்தில் பாலாஜியை வருஷ கணக்கா ஜெயில வச்சிருந்தாங்க இடி? எதுக்காக? வேலைக்காக காசு வாங்கின வழக்கு. அந்த வழக்குல ஆமாங்க நான் காசு வாங்கினது உண்மைதான் ஒத்துக்கிட்ட ஒரு உத்தம செந்தில் பாலாஜி. யாரு? ஒரு உத்தம. அந்த மனுஷன் பேசலாமா? இங்க ஆமாங்க ஒத்துக்கிட்டு நான் காசை திருப்பி கொடுத்துட்டேங்க, என் மேல இருக்க வழக்கை வாபஸ் வாங்கிக்கிறாங்க, இந்த வழக்கை முடிச்சு வைங்கன்னு சொல்லி அப்ரூவரா மாறின செந்தில் பாலாஜி இன்னைக்கு வேலைக்காக பாடுபடக்கூடிய இளைஞர்களை பத்தி பேசலாமா? இப்போ சிவசங்கர் அவர்கள் அதே போக்குவரத்து துறையில வேலைக்காக காசு வாங்கி ஏமாத்தினதாக புகார் வந்திருக்கு. நீங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த அரசு வேலைகளுக்காக போராடக்கூடிய பாடுபடக்கூடிய இளைஞர்களை பத்தி பேசலாமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி TNPSC எக்ஸாம் எழுதினவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்காம 1 வருஷமா இழுத்தடிச்சிங்களா இல்லையா? ரிசல்ட்டே கொடுக்காம, இன்னும் அந்த பணி கூட அவங்களுக்கு நிரந்தரம் பண்ணாம கடைசியா தான் உங்களுக்கு கையில கொடுத்தீங்க. இந்த மாதிரி எலிஜிபிளான பர்சன்ஸ்க்கு ஏமாத்தி கோடி கணக்குல இளைஞர்கள் வேலை வாய்ப்புல சுரண்டு சின்ன திமுகவை சேர்ந்தவர்கள் இதை பத்தி பேசலாமா? சொல்லுங்க மக்களே, நான் உங்ககிட்டே விட்டுறேன். எஸ், தாவேகா செஞ்சது சரியா தவறா? இந்த ஏன் கேள்வி நான் பப்ளிக்குங்க, நான் கேட்குறேன் கேள்வி, எனக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பதில் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், அதற்காக நானும் குரல் கொடுக்கிறேன். ஆனா திருட்டு திமுகவை சேர்ந்தவங்களோ, குளத்தூர்ல கொத்து புரோட்டா வாங்கிட்டு போனவங்களோ இதை பத்தி பேசவே கூடாது. அவங்களுக்கு அந்த தார்மீக உரிமையை இருந்ததை மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுதான் இந்த காணொலி மூலமா நான் சொல்ல விரும்புனது. அந்த இந்த பதிவுல உங்களுடைய கருத்துக்கள், ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. திட்டணும்னு நினைச்சீங்கன்னா திட்டுங்க, நியாயமான கருத்துக்களை கண்டிப்பா ஏற்றுக்கிறேன். இந்த செருப்புல ஓட்டின சாணி மாதிரி யாராவது பேசுறீங்கன்னா நான் கண்டுக்க மாட்டேன், அடுத்த வீடியோல போயிட்டே இருப்பேன். நன்றி. நான் வேலூர் NKR.